Hi guys, welcome to Inner Magic. இந்த வீடியோல The Monk Who Sold His Ferrari ராபின் ஷர்மா அவங்க எழுதின புக்கை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. ஆக்சுவலி ஜான் ஜூலியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. 2 பேருமே ஒரு வழக்கறிஞர்களா இருப்பாங்க. ஜூலியன் ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடியவர், புகழோட உச்சியில இருப்பாரு. அவர் வேலை விஷயமா ரொம்ப கடுமையா உழைச்சதுனால அவரோட உடம்ப அவர் கரெக்டா பாத்துக்காம இருந்திருப்பாங்க. பிளஸ் ஒரு நிம்மதியை தேடி அவர் அலைஞ்சிட்டே இருப்பாரு. எவ்வளவு புகழும் பணமும் கிடைச்சாலும் அவருக்கு அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அவருக்கு இல்லாமலே இருக்கும். பிளஸ் அவர் உடம்பு ரொம்ப பாதிப்படைஞ்சு மாரடைப்பு ஏற்பட்டுரும். அவரோட வயசுக்கும் அவரோட உடலோட வயசுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகி அவர் இருப்பாரு. திடீர்னு ரொம்ப நாளா அவர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயமே யாருக்குமே தெரியாம இருக்கும். ஜான் அவரோட ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப கவலைப்படுவார், எங்க போனா இவர் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாரு. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜானை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிசப்ஷனிஸ்ட் சொல்லுவாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்கும்போது பார்த்தா அவரோட ஜூலியன் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கு. பிளஸ் அவர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப யங்கா இருக்க மாதிரி இருக்காரு. அவர் ஒல்லியா இருப்பாரு, ஃபிட்டா இருப்பாரு. எப்படி நம்ம இவரை பார்க்கும்போது இவர் இப்படி இல்லையே, எப்படி இப்படி ஆனாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவருக்கு இருக்கும். அப்ப ஜூலியன் தான் அடைஞ்ச அனுபவத்தை இவருக்கு சொல்லுவாரு. அதுதான் இந்த புக் ஃபுல்லாவே சொல்லப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலையான அமைதி, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இமயமலையில் அது உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்லுவாங்க, சிவனான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சில ஞானிகள்லாம் இருக்காங்க, உன்னோட கேள்விக்கு அங்கே விடை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப கியூரியாசிட்டியில் அங்கே போகிறதுக்கு ஆயத்தப்படுவார். பட் அவங்க சொல்லுவாங்க அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம், அந்த பீப்புளை பார்க்கணும்னு சொல்லிட்டு போன நிறைய பேர் எங்கே போனாங்கன்னே தெரில, சில பேர் உயிரோட கூட இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், எப்படி நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பயணத்தை தொடருவாரு. ஒரு 10 நாள் பக்கம் அவர் நடந்திருப்பாரு. ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது, ஒரு ரூட் மேப் எதுவுமே கிடையாது. பட் இவருக்கு எங்க தோணுதோ, மனசு என்ன சொல்லுதோ அந்த உள்ளுணர்வு படி இவர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு 10th டே அப்படி பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் இவர் கண்ணில் படுறாரு. அவர் காவி வேட்டியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் அவரை தொடர்ந்து போறாங்க. இவங்க அந்த ஆள் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுறாரு. ஸோ இதுதான் அந்த பிளேஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக நிதானமாக யாரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த இது எனக்கு படிக்கும் போது அந்த இக்கிகையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு கிராமம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு உடல் தகுதிக்கு ஏற்றாப்புல சில வேலைகள் அங்கங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அமைதியும் நிதானமும் அங்கே இருக்கு. அந்த ஊரில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் இவர் ரொம்ப அன்பா வரவேற்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆல்ரெடி இவர் பழகினவர் மாதிரி வாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு இருக்க தங்கெல்லாம் இடம் எல்லாம் கொடுத்து உணவெல்லாம் கொடுக்குறாங்க. இவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த பிளேஸ்ல ஒரு 4-5 டேஸ் நல்லா தங்கி இருந்துட்டாரு. அப்ப அங்க வயதான ஞானி ஒருவர் எனக்கு தெரிஞ்ச ஞானத்தெல்லாம் உனக்கு நான் சொல்லலான் இருக்கேன், நான் ஒரு 1 வீக்கா உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப நிதானமானவனா இருக்க, ரொம்ப துடிப்பானவனா இருக்க, ஸோ நான் என்னோட ஞானத்தை கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, நீ இங்க இருந்து கத்துக்கிட்டதை நீ கண்டிப்பா உலகத்துக்கு சொல்லணும். வெளியில இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லி அவங்கள நீ ஞானத்தை கொடுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறது எனக்கும் தெரியும், வெளி உலகம்லாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில பொய்யான சந்தோஷத்தை தேடி, ஒரு போலியான புகழை தேடி எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. ஸோ நீ அவங்கள எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நல்வழிப்படுத்தணும், நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இதை நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தனா நான் உனக்கு ஞானத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ரொம்ப கியூரியாசிட்டியா ஓகே நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இந்த ஸ்டோரி எங்களோட இது எங்க ஊர்ல எல்லாருக்கும் வழி வழியா சொல்லிட்டே வர்றது, நான் இந்த ஸ்டோரியை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப, அந்த ஜூலியனும் ரொம்ப ஆர்வமா அதை கேட்கிறாரு. என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. லைட் ஹவுஸும் ரொம்ப சூப்பரா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல ரொம்ப நல்லா இருக்கு. அந்த லைட் ஹவுஸுக்கு உள்ள இருந்து ஒரு மல்யுத்த வீரன் வெளில வரான். அவன் ரொம்ப பலசாலியெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த வீரன் அவ்வளோ பலசாலியா அப்படி ஒருத்தன் ரொம்ப ஆஜானு பாகுவா வெளில வரான். அவன் இடுப்புல ஒரு ரெட் ஒயர் தான் ஒரு துணியா போட்டு கட்டியிருக்கான்.
ப்ளஸ் வந்து அவன் நடந்து வரும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் இருந்திருக்கு. அது தெரியாமல் அவன் அது மேலே காலை வச்சு இடறி கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே மயக்கம் போடுறான். அவன் செத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு அசைவே இல்லாமல் அப்படியே இருக்கான். அப்போது அவனோட வலது புறத்தில் ஒரு எல்லோ கலர் ரோஸ் வந்து பூக்கொத்துகள் வந்து இருக்குது. அந்த பூங்கொத்துலேருந்து வர அந்த வாசனை வந்து அவனை எழுப்பின உடனே அவன் எந்திரிக்கிறான். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வைரம் நிறைந்த ஒரு பாதை வந்து அவன் கண்ணுக்கு தெரியுது. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடிக்கிறாங்க. இவன் வந்து ஏதோ ஞானம் தரப்போறாரு, ஏதோ பெரிய ஒரு நல்ல கதை சொல்ல போறாரு, அந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பட் வந்து அவங்க சொன்ன கதை இதுதான். இவனுக்கு ரொம்ப இதாக இருக்கு, என்ன இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அந்த ஞானி வந்து இவனோட இதை புரிஞ்சுக்கிட்டு சின்ன விஷயம்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தாத, இதுல வந்து ஒரு வாழ்க்கையோட ஒரு தத்துவமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல சொல்லப்படுற அந்த தோட்டம்ங்கிறது வந்து மனம். நம்ம மனத்துல வந்து நல்ல விஷயங்கள் தான் வச்சுக்கணும். இப்போ இதை வந்து தோட்டத்தோட அவர் கம்பேர் பண்ணும்போது பாருங்க, நீங்க வந்து ஒரு அழகான தோட்டம் வந்து வச்சுக்கணும். எல்லாருமே ஆசைப்படுவோம் அழகான ஒரு தோட்டம் வைக்கணும், அந்த தோட்டத்துல எப்பயுமே பூ பூத்திருக்கணும், குப்பைங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கிளியரா இருக்கணும், அது டெய்லியும் ஒரு வளர்ச்சியோட இருக்கணும், டெய்லி நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றணும், மண்ணை வந்து வளமா வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு அந்த சின்ன ஸ்பேஸை கூட அவ்வளோ நல்லா அழகுபடுத்தணும்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ அப்பேற்பட்டது தான் நம்ம மனசும். நம்ம மனசுல வந்து குப்பையை வந்து போடக்கூடாது. தேவையில்லாத எண்ணங்கள் தான் குப்பை. நம்ம தோட்டத்துல குப்பை இருந்தா உடனே அகற்றுவோம், அதை வந்து ஃப்ரீக்வெண்டா கிளீன் பண்ணுவோம். அப்புறம் அடிக்கடி யாராவது குப்பை போடுறாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி அந்த மாதிரி ஏதாவது கூட நம்ம வைப்போம். அந்த மாதிரி நம்மளோட மனம்ங்கிற தோட்டத்துக்கு நம்ம தான் ஒரு செக்யூரிட்டியா இருக்கணும். பிளஸ் யாரும் குப்பை போடாத அளவுக்கு, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வரக்கூடாது, யாரும் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிடாத அளவுக்கு நம்ம மனசை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. பிளஸ் வந்து 60,000 எண்ணம் வந்து நமக்கு ஒரு நாள்ல ஏற்படுமா. அதுல 57% வந்து ஃபுல்லுமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம போக்கிக்கிட்டு நம்ம வந்து நல்ல தாட்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சிவனா பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். அப்புறம் எது நடந்தாலுமே வந்து நல்லதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஒரு கெடுதலே நடந்தால் கூட நல்லது தான் எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த இக்கிகை புக்கோட ரிலேட் பண்ணி கூட பார்க்கலாம். இக்கிகையில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு தாத்தா வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது ரொம்ப வயசானவங்க கிட்ட எல்லாம் பேட்டி எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு தாத்தா வந்து சொல்லுவார், எனக்கு வந்து நான் எப்பயுமே ஒரு விஷயத்தில் நல்லது தான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ யாராவது உங்களை அடித்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நல்ல வேலை என் கை கால் உடையலேன்னு நினைப்பேன். சரி, கை கால் உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் என்ன நல்லது எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நல்ல வேலை எனக்கு உயிர் போகலையே நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த மாதிரி எது நடந்தாலுமே அதுல ஒரு நல்லதை வந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அந்த சிவனா பீப்புளாகவும் இருந்திருக்காங்க. பிளஸ் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அதனால மைண்டை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கணும். மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா 2 டெக்னிக் யூஸ் பண்றாங்க. ஆர்ட் ஆஃப் ரோஸும் அதிசய ஏரி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஆர்ட் ஆஃப் ரோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமைதியான இடத்துல ஒரு ரோஸ் வந்து வச்சுக்கணும். அந்த ரோஸோட மையத்தை வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரணும். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 20 minutes ஆகுது நம்ம டெய்லி அதை வந்து பண்ணணும். அந்த பீப்புள் வந்து அதை தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்க்கும்போதே நமக்கு வேற ஏதாவது தாட்ஸ் வரும். திருப்பி நம்ம வந்து மைண்டை திருப்பி அந்த ரோஸோட மையத்தை பார்க்கறதுக்கு நம்ம வந்து திருப்பி அதை வந்து கொண்டு வந்துக்கணும். இப்படியே நம்ம பண்ணும்போது ஒரு 20 minutes கண்டிப்பா டெய்லி நம்மளால ஃபோக்கஸ்டா பண்ண முடியும், நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அதிசய ஏரி. அதிசய ஏரி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்க பீப்புள்லாம் வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு ஏரியில தான் போய் குளிப்பாங்களாம். அந்த ஏரியில வந்து அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஃபேஸை வந்து அவங்க அதுல பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒல்லியா நோஞ்சானா இருக்காருன்னு வைங்களேன், அவர் வந்து ஒரு நல்ல தைரியமான ஒரு ஆளா, நல்ல உடல் வலுவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவரா இருந்தா அந்த ஏரியில வந்து பார்க்கும்போது அவரை வந்து அந்த வலு உள்ளவராகவும் நல்ல உடம்பு வந்து பலம் உள்ளவராகவும் அந்த ஏரியில வந்து அவர் பார்ப்பாராம். ஸோ இது வந்து அதிசய ஏரிங்கிறாங்க. இதுக்காக நம்ம எந்த அதிசய ஏரியும் தேடி போக தேவையில்ல. நம்ம வீட்டிலே நம்ம வந்து ஒரு விஷன் வந்து நம்ம ஃபியூச்சர்ல இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷனை வந்து நம்ம மனசுல ஓட விட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த கதையில என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட் ஹவுஸ். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கை நோக்கம் வந்து இருக்கும் இல்லையா. அதாவது அந்த சிவனா பீப்புள்ஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது தர்மம் அப்படின்றாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கும். சிலருக்கு வந்து ஒரு எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும், இல்ல சேவை செய்யணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதை பண்ணுனா எனக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது தான் வந்து நம்மளோட தர்மம். அந்த தர்மத்தை வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். அது என்னங்கிற முதல்ல ஃபைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. லைட் ஹவுஸ் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வழி தெரியாம இருக்கிற கப்பலுக்கு அதுதான் வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும். அதுதான் லைட் ஹவுஸ் இல்லையா.
அதனால கோல் செட் பண்ணணும். நம்மளோட தர்மம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். இலக்கு இல்லாத எந்த ஒரு அம்பும் வந்து அந்த எங்க அடையணும்னு நினைக்குதோ அந்த இடத்த போய் அடையாது இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இலக்கு என்னங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நம்மளோட அன்பை வந்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கோல் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கோல்ஸை வந்து ஈஸியாக எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்னன்னா, நம்ம முதல்ல அடைஞ்சிட்டதா ஒரு கற்பனை வந்து நம்ம பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் நான் வந்து 1 மந்த்துக்குள்ளே இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐயோ அவங்ககிட்ட சொல்லியிருக்கோமே, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா அவன் நம்மளை பார்த்து ஏதாவது சிரிப்பான், இல்லை நம்மளை பற்றி லோவாக நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வெறியில் நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் நமக்கே போட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வரையறுக்கக்கூடிய ஒரு இலக்கா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு புக்ல வந்து நீங்க ஒரு நோட் வச்சு எழுதிக்கலாம், இந்த இலக்கு தான் நான் வந்து அடையணும்னு நினைக்கிறேன், இது இந்த டைம்ல இந்த டேட்ல நான் வந்து அடைஞ்சிருவேன் அப்படிங்கறத வந்து நம்ம போட்டுக்கணும். ஒரு பிக்சர் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல உடல்வாக உள்ள ஒரு ஆணா இருந்தா ஆணோட பிக்சரும், பெண்ணா இருந்தா பெண்ணோட ஒரு பிக்சரும் நீங்க வந்து அதுல போட்டு வச்சுட்டீங்கன்னா, அந்த பிக்சரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு உடல்வாகுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஈஸியா அந்த இலக்கை வந்து அடைய முடியும்ன்றாங்க. 4th என்ன சொல்றாங்கன்னா, 21 days வந்து எதை நம்ம வந்து விடாம செஞ்சுட்டே இருக்கோமோ அது வந்து நம்மளோட ஹேபிட்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ கோலை நீங்க வந்து அடையணும்னு நினைச்சீங்கன்னா 21 days அது ரிலேட்டடான ஒர்க்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு, சந்தோஷமா இருக்கணும். நம்ம வந்து இப்போ ஒரு ரீடிங் வந்து உங்களோட கோலா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப சங்கடப்பட்டுட்டே ரீட் பண்ணக்கூடாது. எப்பயுமே அந்த ஒரு சந்தோஷத்தோட அந்த விஷயத்த செய்யணும் அப்படின்றாங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து நம்ம செய்யும் போது ஈஸியா நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மல்யுத்த வீரன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்றத, உலகம் மாறினாதான் நான் மாறுவேன் அப்படின்றது இல்லாமல் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். நம்ம சேஞ்ச் ஆகும்போது நம்ம குடும்பம் அப்படி தான் வந்து உலகத்தில் சேஞ்சிங் வந்து வரும். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இந்த சுய விரிவாக்கம் அதெல்லாத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மல்யுத்த வீரன் வந்திருக்காங்க. அவங்க இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம நல்லா ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணாமலே இருப்போம் இல்லையா. அந்த பயம் வந்து படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு நாளும் நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டோரியில சொல்றது வந்து ஸ்டாப் வாட்ச். ஸ்டாப் வாட்ச் வந்து ஒன்றும் கிடையாது, டைமை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்நாள் ரொம்ப ரொம்ப சின்னது, நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது. அதனால அந்த சின்ன டைமில் நம்மளோட தர்மத்தை பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதிகப்படியான நேரத்தை வந்து ஒதுக்கணும். தேவையில்லாத விஷயங்களை வந்து செஞ்சுட்டு சண்டை சச்சரவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நேரத்தை வந்து அதிகமாக எழுந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நோக்கத்தை வந்து அடைய முடியாது. அதனால இந்த 80-20 ரூல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி டைமை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து புக் சம்மரியில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து அதிகமாக எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது வந்து ரொம்ப பெரிய புக்கு. ஸோ நான் வந்து டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம கேட்டுக்கிறது, இது என் கடைசி நாளாக இருந்தா நான் இந்த நாள்ல என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு பதில் எழுதுவீங்க இல்லையா. அது வந்து ஜெனுவனாவே வந்து நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படி ஜெனுவனா நினைச்சிட்டு நீங்க எழுதும் போது என்னென்ன டாஸ்க் வந்து நீங்க எழுதுறீங்களோ அந்த டாஸ்க் அந்த டேல பண்ணினாலே நம்ம வாழ்க்கை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். அதை குறிக்கிறது தான் வந்து இந்த ஸ்டாப் வாட்ச். நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ ரோஸ் வந்து ஒரு பூங்கொத்து வந்து இருக்கும், அதோட ஸ்மெல் வந்து பட்டு தான் அவர் வந்து எந்திரிச்சிருப்பாரு அந்த மல்யுத்த வீரர்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எல்லோ ரோஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு எந்த விஷயம் செஞ்சாலுமே ஒரு சர்வீஸ் ஓரியன்டா செய்யணும். அதாவது அந்த ரோஸ்ன்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னா அந்த ரோஸ் இருக்க இடம் எல்லாமே வந்து ஒரு மனம் இருக்கும். பிளஸ் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா அதை வந்து உணர முடியும். அது வந்து அந்த பூ தன்னோட வாசத்தை தானே வச்சுக்கிறது இல்லை, அது வந்து வெளியில வந்து கொடுக்குது. அந்த சர்வீஸை குறிக்கிறது தான் வந்து எல்லோ ரோஸ் இருக்கு. இந்த சர்வீஸுமே எப்படிப்பட்டதா இருக்கணும்னா ஒரு பிரதிபலன் பாராத ஒரு சர்வீஸா இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த கதையில வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வைரங்கள் நிறைந்த பாதை வந்து அவர் பாக்குற மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம பிரசன்ட்ல தான் வாழணும். அதுதான் வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து தரும். நம்ம இறந்த காலத்தையோ நிகழ்காலத்தையோ நினைச்சுக்கிட்டே இருந்து நமக்கு ஒரு பயணம் கிடைக்க போறதுல இப்ப நமக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த டே தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த டேவை நம்ம முழுமையா வாழணும் அப்படிங்கறதையும் சொல்லுது இது.
இந்த மல்யுத்த வீரர் வந்து ஒரு பிங்க் ஒயரை வந்து தன்னோட இடுப்புல வந்து ஒரு துணியா அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ஒயர் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒயர் வந்து பல காப்பர் கம்பிகள்னால சுத்தப்பட்டு தான் ஒரு ஒயரா வந்து அது இருக்கும். அந்த மாதிரிதான் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது செல்ஃப் டிசிப்ளின், நம்மளோட வில் பவர், இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எல்லாருமே லைஃப் லாங் வந்து எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸை வந்து ரிப்பீட்டடா 30 டைம்ஸ் பர் டே வந்து நம்ம சொன்னோம்னா நம்மளோட வில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது என்ன சென்டென்ஸ் நான் சொல்றேன், முடிஞ்சா எழுதி கூட வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, என் தோற்றத்தை விட நான் சிறந்தவன், இந்த உலகத்தின் அனைத்து சக்தியும் பலமும் என்னுள் இருக்கிறது. இந்த வேர்டிங்ஸை வந்து நம்ம ரிப்பீட்டடா 30 டைம்ஸ் வந்து சொல்லணும். எப்பெல்லாம் நீங்க வந்து லோவா நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வந்து ஒரு 5 o'clock அலாரம் வச்சுட்டு நம்மளால எந்திரிக்க முடியாம நம்ம வந்து புரண்டு படுக்கிறோமோ, அப்ப எல்லாமே இதை சொல்லிக்கணும். நம்மளே நமக்கு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சோம்பலா இருக்கோம், நம்மளால முடியாது, நம்ம வந்து சிக்கா இருக்கோம், நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளவு சக்தியும் பலமும் இருக்கோ அது வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. பிளஸ் வந்து நம்ம ஒரு இமேஜ் வச்சிருப்போம் இல்லையா, நம்ம வச்சிருக்க இமேஜை விட நம்ம வந்து பெரிய ஆள். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஒரு புஷ்அப்பே வந்து 20 தான் உங்களால எடுக்க முடியும். நீங்க எடுத்துட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து பக்கத்துல இருந்து இல்ல இன்னும் ஒரு 5 எடு அப்படின்னு சொல்றாரு. நீங்க 5 எடுக்கிறீங்க, உங்களால எடுக்க முடியும். ஆனா அப்போ உங்களால 25 வந்து புஷ்அப்ஸ் எடுக்க முடியும். ஆனா 20 தான் என்னால முடியும்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு ஒரு லிமிட் வச்சுட்டோம். அந்த லிமிட் தான் நம்மளால முடியுங்கிறத நம்ம மைண்ட்ல வந்து செட் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம மாத்தணும். எப்பெல்லாம் நீங்க வீக்கா இருக்கீங்களோ இதை வந்து கண்டிப்பா சொல்லுங்க. ரொம்ப பெரிய புக்கு, எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்றதுக்கு எனக்கு இவ்வளோ நிமிஷம் வந்து எடுத்துருச்சு. பட் நீங்க வந்து அந்த புக்ஸை வந்து படிக்கணும். படிக்க முடியாதவங்களுக்காக தான் நான் வந்து இந்த புக்ஸை வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் சம்மரி. இது ரொம்ப லாங்கா போனதுக்கு ஐ எம் வெரி வெரி சாரி. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படிங்கறதையும் எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ, பை.